நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இந்தியா இன்று உலக நாடுகளுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்கிறது. அந்த பெருமையின் ஒரு துளியாக செய்யார் தொகுதியிலும் தாமரையை மலர செய்ய வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு கடந்த பல ஆண்டுகளாக களத்தில் பணியாற்றி வரும் ஒருவரை பற்றி சொல்வதில் பெருமை கொள்கிறேன். அவர்தான் நம் அன்பிற்குரிய திரு சாய்பாபா. அரசியல் என்பது இவருக்கு பதவிக்கான ஏணி அல்ல, அது தேசத்திற்கான பணி. கட்சியின் அடிமட்ட தொண்டனாகத் தொடங்கி இன்று இந்த தொகுதியின் முகமாக மாறியிருக்கிறார். அனைவருடனும் அனைவருக்காகவும், அதாவது சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற தாரக மந்திரத்தை வெறும் வார்த்தையாக பார்க்காமல் செயல்பாடாக மாற்றியவர். மத்திய அரசு திட்டங்கள், பிரதமரின் கிசான் திட்டம் முதல் ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு வரை மத்திய அரசின் திட்டங்கள் தகுதி உள்ள ஒவ்வொரு கடைக்கோடி மனிதனுக்கும் சென்றடைவதை உறுதி செய்தவர். செய்யார் தொகுதிக்கு இன்று தேவை வெறும் அரசியல்வாதி அல்ல, ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர். இவர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க துடிப்பவர், பெண் கல்வி மற்றும் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை கொடுப்பவர், எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த நேரத்திலும் பொதுமக்கள் அணுகக்கூடிய எளிய மனிதர். கட்சி தலைமை இவருக்கு வாய்ப்பளித்தால் இந்த தொகுதியை தமிழகத்திலேயே ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றிக் காட்டுவார் என்பதில் எங்களுக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. தேசிய நீரோட்டத்தில் நம் தொகுதியை இணைக்க, ஊழலற்ற நிர்வாகத்தை தர நமது திரு சாய்பாபா அவர்களுக்கு இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என தொண்டர்களின் சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி நிச்சயம். இது மோடியின் காலம். பாரத மாதாவுக்கு ஜெய்.